சுகரை கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க. சிம்பிளான விஷயந்தான். டயபெட்டிஸ் அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக சாப்பாட்டு முறையில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எனக்கு 160 180 இருந்தது. ஸோ அது ஈவினிங்கே நான் 126 கொண்டு வந்துட்டேன். அப்படி படிப்படியாக கொண்டு வந்து 109 111 103 கிட்டத்தட்ட இது ஒரு 15 நாளில். ஸோ நீங்கள் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா எப்படின்னு சாப்பிட்றதுன்றதை நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோவிலையும். சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும் கரெக்டாக. சர்க்கரை நோயிலேருந்து நம்ம விடுதலை பெறலாம். நான் என்னென்ன சாப்பிட்றேன்றதை கொஞ்சம் பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கிடலாம். சாப்பிட்டு பார்த்து சுகர் கம்மியாகுதான்னு பாருங்கள். நான் மானிட்டர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், காலையில் கம்பல்சரி நட்ஸு தான் சாப்பிட்ணும். நீங்கள் அது கூட வெஜிடபிள் எடுத்துக்கணும். ஒரு கப்பில் கீரை, அது கொஞ்சம் வாழைத்தண்டு இருக்குது அதில். இது காய்கறி, எல்லா காய்கறியுமே போட்ட ஒரு கலவை தான் அது. அது கூட நட்ஸு 100 கிராம் நட்ஸ் எடுத்துக்கிடுவேன். எல்லாம் கலந்துருக்கும். இதில் வால்நட் இருக்கும், பாதாம் இருக்கும், பூசணி விதை இருக்குது. தேவையான கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கிடுவேன். இது சியா சீட் ஊற வச்சு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன். இதெல்லாம் ஒரு சமச்சீராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை உணவு, மதியான உணவு வேறு. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், மதிய உணவு, இரவு உணவுன்னு. இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய டயபெட்டிஸ் லெவல் ரொம்பவே கம்மியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு 20 நாள் நீங்கள் சாப்பிட்டு ஒரு மானிட்டர் பண்ணி பாருங்கள் நீங்களே. இப்போ டெய்லி அக்வா செக் இருக்குது, அந்த நிறைய பிராண்டு வருது. ஸோ உங்களுக்கு சுகர் செக் பண்ணுறதுக்கு அதில் ஏதாவது ஒன்று வாங்கி ஸ்டிப்பு வாங்கி வச்சுட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுகர் கம்மியாகுது, என்னென்ன உணவில் உங்களுக்கு சுகர் அதிகமாகுது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணி கம்மி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். நான் ரைஸ் எடுக்கிறது கிடையாது, ஏன்னா எனக்கு சுகர் அதிகமாகுதுன்றனால ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு உணவுகளை பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். ஆரோக்கியமாகவும் இருக்க. அது கூட நீங்கள் வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணிங்கன்னா படிப்படியாக சுகர் உங்களுக்கு கம்மியாகிடும். கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணணும்.